மானாமதுரையில் ஆகாஷ் என்ற இளைஞரை காவல்துறை கடுமையாக தாக்கி கொன்றுவிட்டார்கள். அந்த காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசையும் கண்டித்து நமது இளையான்குடி ஒருங்கிணைந்த வட்டார தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கம் சார்பில் மற்றும் தலைமை அமைப்புகளும் சேர்ந்து இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நமது வட்டார சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்வம் அவர்களும் மற்றும் தலைமையேற்று நடத்த இருக்கின்ற நமது இமானுவேல் பேரவையின் முதன்மை செயலாளர் வேல்முருகன் BL அவர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் இளான்குடி ஒன்றிய செயலாளர் சேம்ஸ் வளவன் அவர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர் பிரபு அவர்களும் புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட தலைவர் திரு ராஜமாணிக்கம் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் திரு பார்த்திபன் அவர்களும் இமானுவேல் பேரவையின் பார்த்திபனூர் சகதீஷ் அவர்களும் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி மாநில செயலாளர் இமானுவேல் பேரவையுடைய மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இங்கே சிறப்பு நாட்ட வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் 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 ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 காவல்துறையை கண்டிக்கின்றோம் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும். காவல்துறையை கண்டித்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று ஒரு மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் தியாகி இமானுவேல் பேரவை முதன்மை செயலாளர் திரு VP வேல்முருகன் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு ஆர்ப்பாட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பட்டதாரி தம்பியின் படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கம் இளையாங்குடி வட்டாரத்தின் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் திரு சேம்ஸ் வளவன் அவர்களுக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் புதிய தமிழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் தியாகி இம்மானுவேல் பேரவையின் முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் திரு VP வேல்முருகன் அவர்களுக்கும் தியாகி இம்மானுவேல் பேரவையின் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்து தருவதற்கு அருகாமையில் வந்திருக்கும் தேவேந்திர குல சமூக உறவுகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்து தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிவகங்கை மாவட்டத்தில் இந்த தமிழகத்தில் காவல்துறை மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. கடந்த
21ஆம் நூற்றாண்டு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் காவல்துறை மிகப்பெரிய படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நமது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இளைஞர்களுடைய கால்களை முறித்து அவர்களை கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையை கண்டித்து நாங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன், ஆகாஷ் என்ற ஒரு மனிதன், ஒரு இளைஞன் மானாமதுரையில் திருட்டுத்தனமாக மது விற்கின்ற ஒரு கும்பலை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அந்த குரல் கொடுக்கும் போது இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்படுது. அந்த சண்டையின் மூலமாக அந்த பார் நடத்துறவன் வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை கைது பண்ணுனா கொண்டு போய் சிறையில் கொண்டு அடைக்கணும். அதை விட்டுப்பட்டு காட்டு பகுதியில் கொண்டு போய் ஒரு இளைஞனை கொடூரமான முறையில் காலை ஒடித்து ரத்தம் கால் வந்து சுற்று வடியுது. 28 காயங்கள் அவர் உடம்புல இருந்திருக்கு. காவல்துறை அந்த அளவுக்கு தாக்கியிருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கேட்க நாதியில் என்று நினைச்சு நீங்க அடிக்கிறீங்களா? இல்ல, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவர் என்ன கொலையை செஞ்சாரு? இதே நாங்குநேரியில நீங்கள் ஏற்படுத்திய அந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீ கடையில டீ குடிச்சு கொண்டிருந்த பட்டியல் எடுத்தவர்களை வந்து காமாசுமான வெட்டுனதுல 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த குற்றவாளிகளை எந்த ஒரு காயம் இல்லாம முகமூடி அணிந்து போட்டா போட்டு நீங்க சிறைக்கு அனுப்புறீங்க. ஆகாஷ் என்ன செஞ்சாரு? ஆகாஷ் வந்து மது விற்பனையை நீ ஏன் திருட்டுத்தனமா இங்க வந்து விற்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வருதேன். அவரை கொண்டு போய் நீங்க வந்து இந்த அளவுக்கு கொடுமையா தாக்கிருக்கீங்க. 6ஆம் தேதி கைது பண்றீங்க. 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்து அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு. வாக்குமூலம் கொடுத்து 8ஆம் தேதி நீங்க சாகடிக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? தொடர்ச்சியா தமிழக அரசு 25-26 லாக்அப் டெத் ஆயிருக்கு. எதுக்குமே நியாதி கிடைக்கல. அது மாதிரி ஆகாஷுக்கு இந்த நீதிமன்றத்தை உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை கைது பண்ணி சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் மற்றபடி கொலை வழக்கிலையும் இந்த நீதிமன்றமே எங்களுக்கு வந்து முன்மாதிரியா திகழ்ந்து இருக்கு. இந்த தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் விடவில்லை. இதையே நமது அஜித் இறந்தப்ப நம்ம இப்ப உள்ள முதலமைச்சர் அவர்கள் வந்து தொலைபேசியில் அவங்க அம்மாட்ட சாரி கேட்டாரு. இதே நாங்க இப்ப சித்திருக்காப்புல இந்த பேருக்கு ஏன் சாரி கேட்க முடியல? அப்ப நீ வந்து சாதியை பாக்குற, சமத்துவம் இல்லை. இங்க வந்து இந்த ஆட்சியில வந்து சமத்துவமே கிடையாது. வன்மையா கண்டிக்கின்றோம். காவல்துறையே இந்த மரணம் தான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேல் நீங்கள் எந்த ஒரு இளைஞனையோ நீங்கள் கொண்டு போய் லாக்அப் டெத் பண்ணா தமிழகம் முழுவதும் எங்கள் அமைப்புகள் கடுமையான போராட்டங்களை எடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மானாமரையை சேர்ந்த தம்பி ஆகாஷனுடைய படுகொலையை கண்டித்து நடக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தியாகி இமானுவேல் பேருடைய முதன்மை செயலாளர் வழக்கறிஞர் தோழர் வேல்முருகன் அவர்களை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் இதுவரையிலும் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் மிக கொடூரமான முறையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. முதலிலே ஒரு பணியில் சேரும் பொழுது காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் அந்த பணியினுடைய உறுதிமொழி ஃபார்மிலே கையெழுத்திட்டு அதை படித்து காண்பித்து கையெழுத்து விட்டுதான் இந்த பணியிலே சேர்கிறார்கள். உறுதிமொழி பாரம் என்பது அனைவருக்கும் சமம், சமத்துவம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றதோ அதனுடைய கட்டமைப்பில் தான் கையெழுத்து இட்டுட்டு அந்த பணியில் நாம் அமர செய்கின்றோம். அப்படி இருக்கும் தருவாயில்
ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம், 3 முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு என்பது அவனை திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு நாம் பயன்படுத்தலாம். ஆனால் எடுத்தவுடனேயே அவனை அடித்து கொலை செய்வது என்பது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக தலித் இளைஞர்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தவறு செய்கிறவர்களை மது விற்பவனையும் கஞ்சா விற்பவனையும் தட்டி கேட்கின்ற ஒரு இளைஞன், அப்பொழுது இருவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது, அசம்பாவம் நடைபெறுகிறது. ஆக அவன் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கிலே அவனை எஃப்ஐஆர் போட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனில் வச்சு விசாரணை செய்யலாம். ஆனால் செய்தி எப்படி வருகிறது? ஆகாஷ் என்ற மாணவனை விரட்டி போய் பிடிக்கும் பொழுது அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேலப்பசலை பாலத்திலிருந்து கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாக தகவல் வருகிறது. ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் 28 இடத்தில் அவருடைய உடம்பில் காயங்கள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த இளைஞர் நீதிமன்றத்திலே கொடுத்த வாக்கு என்னவென்றால், என்னை கொண்டு போய் கண்ணை கட்டி இன்னொரு இடத்தில் கொண்டு போய் என்னை காலை அடித்து உடைத்து விட்டார்கள். சிவகங்கையில் பெற்றோருக்கு தகவல் சொல்லி சிவகங்கை போறாங்க, அங்கே இல்லை. மதுரைக்கு போனா மதுரையில் இல்லை. இப்படி பெற்றோர்களை அலைய விட்டு இந்த மாதிரியான செயலை, ஒரு கேவலமான செயலை செய்து இந்த இளைஞனுடைய உயிர் இன்று பறிபோய் கொண்டிருக்கின்றது. காவல்துறை சட்டத்தினுடைய உட்பாடுதான் நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த சட்டத்தினுடைய உட்பாடியில் வேலை பார்க்கும் பொழுது இவரை தண்டிக்கைக்கான வழியை பார்க்கலாம். ஆனால் ஒருத்தரை உயிர் போகின்ற அளவில் நீங்கள் தண்டிக்கும் பொழுது அது சாதிய கண்ணோட்டத்தில், சாதிய மனப்பான்மையில் தான் இதை செய்கின்ற செயலாக நாங்கள் கருதுகின்றோம். காவல்துறை நாங்கள் எல்லோரையும் தவறு சொல்லவில்லை, எந்த ஒரு காவல்துறை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் சாதிய மனநோயாளியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக இந்த ஆகாஷுடைய படுகொலைக்கு யார் யார் காரணமோ அவர்களெல்லாம் உடனே பாரபட்சமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான செயல் இருக்கக்கூடாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை டவுன் கிருஷ்ணராஜபுரம் பகுதி ஆகாஷ் என்ற இளைஞரை காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்ததை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக தியாகி இமானுவேல் பிறவை மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைத்து தேவேந்திரகுல உறவின் முறை சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த ஆகாஷ் என்கிற இளைஞன் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையை கண்டித்து கடந்த 7 நாட்களாக போராட்டங்கள் இங்கே மானாமதுரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து அவருடைய கொலைக்கு காரணமாக அவரை கொலை செய்த காவலர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வகையில் ஆங்காங்கே
சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போன்று இங்கே இளையாங்குடியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஆகாஷ் என்கிற இளைஞர் ஒரு பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏத்தாப்பில் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கும் இவர்கள் சென்ற வாகனத்திற்கும் மோதியதால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அதன் மூலமாக எதிரே வந்தவர்கள் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறார்கள். அப்படி புகார் அளிக்கும் பொழுது அந்த புகாரை விசாரணை செய்து அந்த புகாரில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, அல்லது இங்கே தவறு நடந்திருக்கிறதா, அப்படியானால் அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை இங்கே ஒரு அப்பாவி இளைஞனை படுகொலை செய்திருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 நேரில் கடையில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை மது போதையில் அங்கு சென்று நின்றவர்கள் எல்லாம் தாக்கினார்கள். அதில் குற்றவாளியாக ஒரு 9 நபர்களை கைது செய்தார்கள். அதன் பின்பாக இதே மாவட்டத்தில் இதே மானாமதுரை காவல் நிலையத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட இடைக்காட்டூரில் ஒரு தெருவுக்கில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை வீட்டில் சென்று தாக்கியது ஒரு 9 பேர். அவர்கள் மீதும் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அதாவது தகவல் தொழில்நுட்பம் பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மூலமாக வெளிக்கு வந்தது. அதே போன்றுதான் மானாமதுரையிலும் ஆகாஷ் என்கிற இளைஞன் அந்த இருசக்கரத்தில் வந்த பொழுது அவருக்கு இடையே நடந்த சண்டையும் இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் மூலமாக வெளியுலகிற்கு வருகிறது. ஆனால் 4 நெறியில் தாக்கியவர்கள் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் இடைக்காட்டூரில் நடந்த சம்பவத்தில் எடுத்த நடவடிக்கையும் இங்கே ஆகாஷ் என்கிற இளைஞன் மீது எடுத்த நடவடிக்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 4 நேரில் 3 கொலைகள், 3 பேர் அவர்கள் வெட்டியதில் இறந்தார்கள். ஆனால் 9 பேரை கைது பண்ணி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இங்கே இவர்கள் அடித்ததில், இவர்கள் அடிமுடி சண்டை இருவரும் மோதிக்கொண்டதில் லேசான காயத்துடன் இருவரும் மருத்துவமனைக்கு சென்று புகார் அளிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஆகாஷின் மீது மட்டும் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தோழர்களே, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பல முறை பல ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இங்கே சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு சாதி சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான காவலர்கள் இருப்பதனால்தான் இப்படி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த சம்பவத்தை முழுவதுமாக கேட்டால் யாருமே பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏனென்று கேட்டால் இரவு சம்பவம் நடக்கிறது. காலை அவர்களுடைய தந்தையும் தாயையும் காவல் நிலையத்தில் அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் 11:30 மணிக்கெல்லாம் அவனை கைது செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய தந்தையை காவல் நிலையத்தை விட்டு வெளியேற விடவில்லை. அவருடைய தாயை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து திரும்ப வந்து இவர்களை வெளியே விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞனை சுமார் 11 மணிக்கெல்லாம் கைது செய்து இங்கே காலை ஒடித்து அவர்களை கொண்டு வருவதற்கு இரவு வரையிலும் அடித்தே துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை அந்த அடிவட்ட ஆகாஷ் அவர்கள் நீதிபதியிடம் கூறுகிறார். என்னை சாலியை சொல்லி உங்களுக்கெல்லாம் இவ்வளவு திமிர் வந்து விட்டதா என்று சொல்லியே என்னை அடித்தார்கள் என்று நீதிபதியிடமும்
இங்கே பதிவு செய்திருக்கிறார். அன்பார்ந்த தோழர்களே, இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் ஒன்று நேர்மையான காவலர்களும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த காவலர்களையும் நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் சாதி வெறியோடு செயல்படுகிறவர்கள் கூடுதலாக இருக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே சட்டத்தை மதித்து நேர்மையாக நடக்கக்கூடிய காவலர்கள் கூடிய அதிகமாக இருக்கிறார்களா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் 95% அவர் சார்ந்திருக்கக்கூடிய சாதிக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். இதை மறுக்க முடியுமா? அல்லது இப்படி சாதி ரீதியாக செயல்படக்கூடிய கயவர்களை, காகி சட்டம் போட்டிய கயவர்களை உளவு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை மேலதிகாரிக்கு சொல்லக்கூடிய செய்தியை சரியாக சொன்னால் அடுத்து இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறாது. அப்படி இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை நேர்மையாக நடக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையும் உளவுத்துறையை சார்ந்தவர்களும் இங்கே சாதியாகத்தான் செயல்படுகிறார்கள். இருவர் பிரச்சனையாக காவல் நிலையத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த உளவுத்துறையை சார்ந்தவர் எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அவரை நல்லவர் போல் மேலிடத்திற்கு உளவு சொல்வதுதான் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கிறது. இதை நாம் பல முறை இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் நாம் தெரியப்படுத்தி விட்டோம். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட அளவில், இன்னும் சொல்ல போனால் மாவட்ட அளவில் உளவுத்துறையில் ஒரு பட்டியல் இனத்தவர்கள் கூட இல்லை என்பது வெட்கக்கேடானது. இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களை மட்டும் உளவுத்துறையாக போட்டு மாவட்ட நிர்வாகம் உளவு பார்ப்பதற்காக போட்டுக் கொண்டிருக்கிறதா, இல்லை அவர்களுக்கு லஞ்சம் பெற்றுத் தருவதற்காக உளவுத்துறையை போட்டிருக்கிறதா என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை உண்மையிலேயே உளவுத்துறையை போட்டு செய்தியை சேகரிக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் இருந்திருந்தால் திருப்பவனத்தில் அஜித்தை கொண்டு எவ்வளவு நாள் ஆகிறது? திரும்ப அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் இந்த தவறை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா? அவருக்கு இப்படி துணிச்சல் வருவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை இதே போன்று ஒரு ஆய்வாளர், நாங்கள் சாதியை பார்த்து தூக்கி கொடுப்பதில்லை, சாதியை பற்றி பேசுவதும் இல்லை, ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆய்வாளர் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அப்பட்டமான சாதி வரியோடு இங்கே காவல்துறை செயல்படுவதை முதலில் கண்டிக்கிறோம். இப்படி அப்பாவி இளைஞனை கொலை செய்த காவல்துறையை முதலில் கைது செய்ய வேண்டும். ஆய்வாளர் அவர்களும் மானாமரியை சேர்ந்த சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் கண்காணிப்பாளரின் சிறப்பு படையில் இருக்கக்கூடிய ஆய்வாளரும் சேர்ந்து மொத்தம் 16 நபர்கள் இவனுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் என்று தெரிய வருகிறது. ஆகவே அவர்கள் அனைவரையும் முதலில் கைது செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்புவனத்தில் இதே போன்ற ஒரு அஜித்தை காவல் நிலையத்தில் அடித்துக் கொண்டார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசம் பேசக்கூடிய அனைவரும் அங்கே ஓடி வந்து நின்றார்கள். ஏன்? இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் முதலில் வந்தார். அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்புவனத்திலேயே போட்டு நடத்தினார். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பெயர் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் அங்கே வந்து கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இங்கே மானாமதுரையில் ஆகாஷ் என்பவன் போலீஸ் கஸ்டடியில் இறந்தான் என்பதை நீதிமன்றத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய யாராவது வந்து இவனுக்கு குரல் கொடுத்தார்களா? தயவு செய்து இங்கே தமிழ் தேசம் பேசக்கூடிய விஜயாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிரேமலதாவாக இருக்கட்டும், அனைவரும் இவருடைய போலி அரசியலை செய்து கொண்டு சாதியவாத அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்னும் சொல்ல போனாய், இங்கே முதலமைச்சர் அவர்கள் கூட இங்கே அஜித் அவர்கள் இறந்ததற்கு நேரடியாக மன்னிப்பு கேட்டார். அவர் குடும்பத்திற்கு வந்து நிதி உதவி பண்ணினார்.
அங்கே அவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலையும் வழங்கினார். ஏன் அஜித் படிக்கவில்லையா அல்லது அவன் மனிதர் இல்லையா? அவர்களை மனிதனாகவே வாழவில்லையா? தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சி இப்படி இருக்கின்றது என்று சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு கண்டனம் தெரிவித்ததுண்டா? தயவு செய்து நீ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு குரல் கொடுக்க எங்களை போன்ற அமைப்புகள் தான் வருவார்கள். ஏனென்று கேட்டால் எங்களை போன்றவர்களுக்கு ஓட்டு தேவையில்லை. இங்கே நியாயத்தை வேண்டி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பார்கள். இங்கே நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்த தோழர்களே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டால் ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடிய அயோக்கிய நாய்கள் இங்கே இவனுக்கு துணை நிற்பதில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கே தமிழர்கள் இல்லையா? இங்கே ஆகாஷ் தமிழர்கள் இல்லையா? அஜித் மட்டும்தான் தமிழரா? தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பவனத்தில் அடிவடி செத்தவன் ஆகாஷ் உயிரை பறித்தது குற்றம் என்று சொன்னால், மானாமதுரையில் ஆகாஷ் உயிரை பறித்ததும் குற்றம்தான் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் உணர வேண்டும். ஏனென்று கேட்டால் போலீஸ் எப்பவுமே போலீஸாகத்தான் இருக்கும். போலீஸ் எப்பவுமே இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அவர்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அடித்து காலை பிடித்து கட்டுக்கதை கட்டுகிறார்கள். இவர் ஓடி பாலத்திலிருந்து குளித்து விட்டானாம். அவர்களுக்கு சாதகமான செய்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவன் சாவதற்கு முன்பாக நீதிமன்றத்திற்கு கொண்டு போகும் பொழுது அங்கே நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கே இங்கே வந்து நிற்கிறது. இல்லை என்று சொன்னால் இவர்கள் போலியாக இங்கே போராட்டம் பண்ணுகிறார்கள். இங்கே சாதியவாதிகளுக்கு துணையாக நின்று இவர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள் என்கிற முத்திரையை இங்கே குத்தியிருப்பார்கள். ஆனால் அவன் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அங்கே வழக்கு இவனுக்கு சாதகமான செய்தியை சொல்லி குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வழக்கு பதிவு செய்யவும், அதில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். இது தண்டனையா? தயவு செய்து உண்மையிலேயே இந்த சிறப்பு படையில் இருந்த அனைவரையும், இங்கே ஆய்வாளரையும், இங்கே சார்பாய்வாளர் மொத்தம் 16 பேரையும் பணி நீக்கம் என்பதை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துவிடும் என்ற செய்தியை இங்கே கூறிக்கொண்டு இன்னும் பேச தோழர்கள் இருப்பதால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மானாமதுரை வட்டம் கிருஷ்ணராஜபுரம் ஆகாஷ் என்ற இளைஞர் காவல்துறையை அடித்து படுகொலை செய்ததை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக மதிப்பிற்குரிய தோழர் பிச்சமுத்து ஐந்திணை மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். இளையாங்குடி தெய்வேந்திரகுல வேளாளர் வட்டார சங்கம் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆகாஷ் படுகொலையை கண்டித்து மானாமதுரையில் ஆகாஷ் என்பவர் ஆகாஷ் போலீசால் படுகொலை செய்யப்பட்ட அந்த புகன் என்ற பறையர் சமுதாயத்தை சேர்ந்த புகனும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனும் அதுபோக எதிர்பார்ட்டியாக ஒரு 5 பேரும் சேர்ந்து மானாமதுரையில் 5ஆம் தேதி ஆதம் ஹோட்டலுக்கு பின்னாடி இரவு 11 மணி அளவில் அந்த ஆதம் ஹோட்டலுக்கு இரு பார்ட்டியும் சண்டை போட்டு கொண்டார்கள். சண்டை போட்டு அதோட அவங்க 2 பேரும் கலைந்து சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகு 6ஆம் தேதி பகலில் 12 மணி அளவில் களங்காட்டூரில் ஆகாஷை திருப்புவனம் ஆய்வாளர் திலீப்பும் மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகனும்
2 ஆய்வாளரோட மற்ற ஆய்வாளர்களும் சேர்ந்து இடைக்காட்டூரில் போய் ஆகாசை பிடித்து கண்ணை கட்டி அந்த காவல்துறைக்கு இதுவரையும் கொண்டு போகல. ஆனா அதே வாகனத்திலே வைத்து அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த ஆகாசை காலுக்கு கீழே வந்து கல்லை வைத்து காலில் வந்து சாக்கை சுத்தி அந்த காலுக்கு மேலே வந்து சாக்கை சுத்தி கம்பியால் அடித்து கண்ணை கட்டாமல் இருந்தா யார் அடித்தாருன்னு தெரியும் சொல்லி கண்ணை கட்டி அந்த காட்டுக்குள்ள வச்சு அடிச்சு காலை உடைச்சிருக்காங்க. காலை ஒடிச்சு விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேல பசல பாலத்துல நாங்க விரட்டிட்டு போனோம், அவர் மேல பசல பாலத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு, கீழே விழுந்து காலு ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கட்டுக்கதை. இது வந்து பொய்யான ஒரு தகவல். இந்த தகவல் வந்து காவல்துறையால் மீடியாவுக்கு சொல்லி மீடியா வந்து நாங்க காவல்துறை சொல்றதை நாங்க போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெரிய ஒரு குற்றம் இல்லையா? இது வந்து இதோட போக அந்த மீதி இருந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த 4 பேரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே இங்க இருந்து திருப்பவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. திருப்பவனத்தில் கொண்டு போய் அந்த 3 குணாவை விட்டுட்டாங்க. குணாவை விட்டுட்டு மீதி 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேருக்கிட்டையும் வாழையும் அருவாயும் கொடுத்து அங்க இருந்த மக்களை வந்து விரட்டி சென்றதாக இவங்களை வந்து போட்டோ பிடிச்சு இவங்க மேல வழக்கு போடுறாங்க. இவங்க வழக்கு போடுறதுக்கு வேலை இல்லாதனால அந்த வாழையும் அருவாளையும் கையில கொடுத்து அந்த விரட்டிட்டு போனதாகவும் அப்படியே வந்து இவங்க 3 பேர் மேலையும் வழக்கு செய்யறதுக்காக வாழை அருவாளையும் கையில கொடுக்குறாங்க. அதோட திருப்பி கொண்டாந்து எந்த காவல்துறைக்கும் கொண்டு போகவில்லை. திருப்பி கொண்டுட்டு வந்து கண்ணை கட்டி அந்த 3 பேர்த்தையும் மட்டும் ராமநாதபுரம் ஜெயிலில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு இந்த ஆகாசை வந்து திருப்பி வந்து இங்க சிவகங்கை மருத்துவமனை கொண்டு வர்றாங்க. சிவகங்கை மருத்துவமனை கொண்டு போயில அவங்க ஆகாசுடைய அப்பாவுக்கு கண்ணனுக்கு போன் பண்றாங்க. கண்ணனுக்கு போன் பண்ணதுன்னு கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க உடனே வந்து அந்த சார்வாய்வாளர் புகான் போன் பண்றாரு. போன் பண்ணோடனே இந்த கண்ணன் வந்து நீங்க வேகமா வந்து சிவகங்கை மருத்துவமனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க அங்கே போறாங்க. அங்கே போனவுடனே அங்கே இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க மதுரைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, மதுரைக்கு கொண்டு போறோம், நீங்க மாத்து துணி இருந்தா எடுத்துக்கிட்டு நீங்க மதுரைக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. மதுரைக்கு யார் போறேன்னா கண்ணன் அந்த ஆகாசுடைய அம்மாவும் அப்பாவும் போறாங்க. அங்கே போனவனே அந்த ஆஸ்பத்திரி ஒரு மூலையில இருந்து இவங்க அம்மா பேசுறாங்க அந்த பையன்ட்ட பேசும்போது அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, என்னைய வந்து காலை கீழே வச்சு கல்லை கீழே வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே சாக்கை கட்டி கண்ணை கட்டி கம்பியால அடிச்சாங்க, அடிச்சு யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் அழுகுறான், எங்களை சாதியை சொல்லி ஏண்டா நீங்களாம் பல்ல பையெல்லாம் நீங்களாம் வந்து அறுவல் எடுத்துட்டு வெட்ட போறீங்களா, உங்களுக்கு அவ்வளவு திமிரடா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்கன்றது அந்த பையனே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட அந்த பையனை சொல்றாங்க, காலையில சாப்பிடலாமா, எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறான். அந்த பையன் கேட்கும் போது அதை கூட அவங்களால வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவன் பார்த்துட்டு பேசுறான் அந்த போலீஸ்காரர்களை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த அவங்க அம்மாவை வெளியே விட்டாங்க. அந்த பையனை கொண்டு போய் அதுக்குள்ளே மறுநாள் வந்து அது இது பண்ணுறதுல மறுநாள் காலையில் 6 மணிக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி காலையில் இறந்து போயிட்டாரு செய்தி வருது. எப்படி இறந்தாரு அதை வந்து இந்த காவல்துறை வந்து அதாவது இந்த திரிவன் ஆகாசம் இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து இன்னும் 4 பேர் சேர்ந்து அந்த காவல்துறை மொத்தம் 16 பேர்ல இந்த கூட வழக்கு போட்டிருக்காங்க, பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க 6 பேரும். அந்த 6 பேரை பணி நீக்கம் செஞ்சதுல இதுல வந்து ஹைகோர்ட் உத்தரவுல படி இந்த 6 பேரையும் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. பணி நீக்கம் செஞ்சா அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக தான் இருக்காங்க, யாரும் வந்து தண்டிக்கப்படணும் இல்லை. இங்க வந்து ஆகாசம் மாதிரி இப்ப வந்து இடைக்காட்டூர்ல வந்து ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலைக்கு என்ன ஆதிக்கம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது. ஆதிக்கம் வந்து காவல்துறை வந்து ஆதிக்கத்துக்கு சப்போர்ட் துணை போகிறது. நான் வந்து சொல்கிறேன், எல்லா காவல்துறையும் நாங்கள் தவறாக பேசவில்லை. அதுல சில சாதி வெறி புட்ட நாய்கள் இருக்கிறது. அந்த நாய்களை நீங்கள் களை எடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் போராடுகிறோம். இல்லைன்னா நீங்கள் சரியாக இருந்தால் நாங்களே இந்த ரோட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால சரியாக நீங்கள் இந்த காவல்துறை எல்லாம் கயிறு கட்டிக்கிட்டு வேலை செய்கிறார்கள். மஞ்சள் பச்சை கயிறு கட்டிக்கிறார்கள், சிவப்பு பச்சை கயிறு கட்டிக்கிறார்கள். எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவர்களாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு அதிகாரியத்தில் இருந்தாலும் சரி, சாதி என்ற ஒரு அடையாளத்தோட யாராக இருந்தாலும் வேலை செய்யக்கூடாது. அதை வந்து உயர் அதிகாரிகள் வந்து அதை வந்து கண்காணிக்க வேண்டும்.
ஏன்னா நிறைய அதாவது இளையாங்குடியிலே அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த திருவள்ளூர் பையன் சண்முகம் என்ற பையன் இங்கே இந்த சந்தேக பேரால கூட்டிட்டு போய் விசாரணை பேரால இதே விசாரணை பேரால கூட்டிட்டு போய் தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சூக்காலாலே மிதித்து கொண்டார்கள். இதே அண்ணன் இருந்தார், சந்திரபோஸ் அண்ணன் இருந்தார்கள். அவர்கள் தலைமையில் இந்த இளையாங்குடி பகுதியில் நிறைய போராட்டங்கள் பண்ணி அந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கோம். தியாக இமானுவேல் பேரவையிலிருந்து இன்றைக்கு 5 மக்கள் கட்சியாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அந்த இமானுவேல் பேரவை மூலியமாக நாங்கள் அண்ணன் சந்திரபோஸ் தலைமையிலிருந்து இன்னைக்கு அந்த சமூக மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போன்று இந்த ஆகாஷ் என்ற டெலிசன் என்ற இளைஞருக்கு நாங்கள் இன்றைக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தமிழ்நாடுக்குள்ளாம் இதே மாதிரி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். நீதி கிடைக்கும் வரையும் போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த இளையாங்குடி வட்டார சங்க தீவிர குலகாளர் வட்டார சங்க 5 மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கைது செய், கைது செய். தமிழக அரசு, தமிழக அரசு. மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே. கைது செய், கைது செய். புலையார காவலர்களை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். புலையார காவலர்களை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். புலையார காவலர்களை கைது செய், கைது செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய். காவல்துறை படுகொலைகளை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இறுதியாக தியாகி இமானுவேல் பேரவையின் முதன்மை செயலாளர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் VP வேல்முருகன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். தமிழகத்திலே நடந்தேறி வருகிற சாதிய படுகொலைகளை கண்டித்தும் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் இளைஞன் ஆகாஷனுடைய படுகொலைக்கு நீதி வேண்டியும் ஒருங்கிணைந்த இளையான்குடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பிலே நடத்தப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் ஜேம்ஸ் உலவன் அவர்களே, புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் அவர்களே, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர் பார்த்திபன் அவர்களே, வழக்கறிஞர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தங்களுடைய கண்டன உரையை பதிவு செய்திருக்கக்கூடிய தோழர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் பேரவையினுடைய மாநில செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முகவை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஜெகதீசன் அவர்களே, இளைஞரணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் பெரியசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு இயக்கத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளையான்குடி வட்டார கிராம பொதுமக்களே, உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளே, காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாடு என்பது பல்வேறு இனங்களை, மதங்களை, மொழிகளை, கலாச்சார பண்பாடுகளை உள்ளடக்கிய இந்த நாட்டிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம்தான். இங்கே தலையாரி முதல் தலைமைச் செயலாளர் வரை, சாதாரண கான்ஸ்டபிள் முதல் DGP வரை, இங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முதல் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதி வரை, இவர்களுக்கெல்லாம் மேலான ஒரு அமைப்பு என்பது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம்தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இங்கே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் வேலை செய்தாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம்.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட வழியில் இருக்கக்கூடிய மாண்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இங்கே பணி செய்யக்கூடிய அதிகாரிகள், அவர்கள் காவலர்களாக இருக்கட்டும், வேறு துறையை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சொந்த சாதியினுடைய நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய சாதியினுடைய நலனை முன்னிறுத்தி வேலை செய்வது மூலம்தான் இது போன்ற குற்றச் செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாம் வாழக்கூடிய இந்த தமிழகம் என்பது இந்தியாவை பண்டைய வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த பொழுதே இந்தியாவிலே ஒருங்கிணைந்த 6 மாவட்டங்களிலே மிகவும் பதட்டமான ஒரு மாவட்டமாக அடையாளம் காணப்பட்ட மாவட்டம் இந்த முகவை மாவட்டம் என்பது. அந்த முகவை மாவட்டத்தினுடைய கலவரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏறத்தாழ 1957 நடைபெற்ற மாவீரன் இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு பிறகு இந்தியாவுடைய இராணுவத்தையே வர வைக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் அரசியல் களமாக மாறி இருந்தது. அதே போன்றுதான் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தினுடைய கலவரம் என்பது ஏதோ தொட்டுவிட்டால் விடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக சாதியினுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதியவாதிகளை வளர்த்து விடுவதால் தொடர்ச்சியாக பணியிலே இருக்கக்கூடிய சாதியவாதி அதிகாரிகள் குற்றச் செயலை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குற்றச் செயல் செய்கின்ற நபன் யார் என்று பார்ப்பதை விட அவன் என்ன சமூகத்தை சார்ந்தவன், எதை சார்ந்தவன் இயங்குகிறான் என்று அவர்கள் சார்ந்த சாதியினுடைய நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பல்வேறு குற்றச் செயல்கள் இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் சாதிய மோதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறு சிறு சம்பவங்களுக்கெல்லாம் இங்கே வரிந்து கொட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய காவல்துறை மானாமதுரையிலே நடந்த இந்த சம்பவம் என்பது ஏதோ ஒரே நாளிலே நடந்துவிடவில்லை. பல நாள் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது ஒரு வன்மத்தை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகாஷ் என்ற இளைஞன் ஒரு கணினி அறிவியல் படித்த ஒரு பட்டதாரி. அவன் மீது சிறு வழக்குகள் இருக்கலாம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வழக்கிற்காக அவன் கைது செய்யப்பட்ட விதம், அவனை காவலர்கள் அடித்து காலை உடைத்து கொலை செய்த விதம் என்பது ஜனநாயக நாட்டிலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு என்பது அரச வன்முறையோடு சேர்ந்து சாதி வரி விடுத்த காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அரச வன்முறை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானதல்ல, அது இங்கே வாழும் உழைக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எதிரானதுதான் அரச வன்முறை. தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு என்பது ஒரு அரச வன்முறை. அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பரவக்குடியில் நடந்த 2011 துப்பாக்கி சூடு என்பது ஒரு அரச வன்முறை. அங்கே அந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அரச வன்முறையிலே பாதிக்கப்பட்ட எல்லா சமூகம் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்கள் அந்த வன்முறையிலே ஈடுபட்டார்கள் என்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தியாகி இமானுவேல் பேரவை பொறுத்தவரை அரச வன்முறையை யார் செய்தாலும் சரி, எந்த வழியில் செய்தாலும் சரி, அதை முழுமூச்சோடு எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் உங்களை ஏற்கனவே இங்கே மேம்பத்தூர் பகுதியிலே ஆல்வின் சுதன் என்ற ஒரு காவல் சார்பு ஆய்வாளரை 2 நபர்கள் வெட்டி கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலை செய்த நபர்களை பாரதி பிரபு என்று அவர்களை காவல்துறை ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்கவுண்டர் செய்து கொலை செய்து விடுகிறது. அந்த என்கவுண்டரை கூட சட்டப்படியாக அவன் கொலை செய்திருந்தால் அவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி தண்டனை வாங்கி தந்திருக்க வேண்டும். மாறாக அவனை என்கவுண்டர் செய்தது நியாயமில்லை என்று போராடிய ஒரு இயக்கம் தியாகி இமானுவேல் பேரவை. ஏனென்று கேட்டால் அங்கே பாதிக்கப்பட்டவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நடைபெற்றிருக்கிறது ஒரு அரச வன்முறை என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து அந்த அரச வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்தோம். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்தது சட்டத்திற்கு புறம்பானது, அரச வன்முறை, நியாயத்திற்கு புறம்பானது. நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு இளைஞனை கடத்தி சென்று அவர்கள் வீட்டிற்கு தகவல் தெரிவிக்காமல் அடித்து அவன் காலை உடைத்து 24 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் பெற்றோர்களிடையே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது 5ஆம் தேதி 5/3/2026 அன்று நடந்த ஒரு குற்ற சம்பவத்திற்காக 6ஆம் தேதி தம்பி ஆகாஷை 12 மணி அளவில் அவர்கள் கைது செய்கிறார்கள். 12 மணிக்கு கைது செய்த ஆகாஷை அதாவது காங்காட்டூரில் வைத்து கைது செய்கிறார்கள். அருகிலே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு கொண்டு வரவில்லை, அருகிலே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு கொண்டு வரவில்லை, வேறு எங்கும் கொண்டு சொல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக அவனை வேறொரு மாநிலத்தில் ஏற்றிச் சென்று
அவனுடைய காலை அடித்து உடைத்து விட்டு 7ஆம் தேதி நீதித்துறை நடுவரிடம் இதை ரிமாண்ட் செய்வதற்காக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 24 மணி நேரம் அவர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்து அவனுடைய கால்களை அடித்து உடைத்து ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அந்த ரத்தத்தை வெளியேற்றியதன் விளைவாக அவனுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தான் அவன் இறந்திருக்கிறான். இது நீதிமன்றத்தினுடைய வாக்குமூலத்திலே, அதாவது நீதிபதி ரிமாண்ட் செய்யும் பொழுது தம்பி ஆகாஷிடம் கேட்ட கேள்விக்கு அவன் தெளிவாக பதிலளித்திருக்கிறான். என்னை கண்ணை கட்டி காலிலே கல்லை வைத்து இரும்பு ராடை வைத்து ஈரச்சாக்கையை சுத்தி அடித்து காலை முடித்தார்கள் என்று அவன் தெளிவாக வாக்குமூலம் அளித்திருக்கிறான். அவனுடைய வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக ஏற்றுக்கொண்டு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமும் கொலை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே 6 காவலர்களும் இங்கே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்ன என்று கேட்டால், இதே மாதிரியான ஒரு கொலை வழக்கை சாதாரண ஒரு பிரஜை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் செய்திருந்தால் என்ன நடவடிக்கை நீங்க எடுப்பீர்களோ அதே நடவடிக்கையை அதே கொலை குற்றம் செய்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீங்கள் ரிமாண்ட் செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். வெறுமனே பணியிடை நீக்கம் செய்து விட்டோம், அவர்களை வேறு ஆயுதப்படைக்கு மாற்றிவிட்டோம் அல்லது காத்திருப்போர் பட்டியலிலே வைத்திருக்கிறோம் என்ற இந்த சால்சாப்பு வார்த்தைகளை சொல்லி எங்களை நீங்கள் ஏமாற்றி விட முடியாது. முடிவாக சொல்கிறோம், இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் அவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓயவே மாட்டோம் என்கிற உறுதிக்காகத்தான் தம்பி ஆகாஷனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக சாதியின் பெயரால் இங்கே அரச வன்முறையின் பெயரால் நடைபெறக்கூடிய இது மாதிரியான கொடூர செயல்களை கண்டிக்க வேண்டிய ஜனநாயக சக்திகள் சாதியின்பால் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜனநாயக சக்தியில் ஒதுக்கொள்ளும் பட்சத்திலே இது மாதிரியான சட்டவிரோத செயல்களை செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அசாத்திய துணிச்சல் வந்துவிடும் என்கிற செய்தியை சொல்லி தொடர்ச்சியாக சட்டத்திற்கு புறம்பாக அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக தொடர்ச்சியாக தங்களுடைய சட்டவிரோத செயல்களை நடந்தேறி வருகிற காவல்துறை அதிகாரிகள் மீது இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் சரியான செய்திகளை சொல்லி இந்த உளவுத்துறைக்கு முழு பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் சிறையிலிருந்து வெளிவராமல் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி தண்டனை கிடைக்கும் வரை அவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும். அப்படி அடைக்கும் பட்சத்தில் தான் எதிர்காலத்திலே இது மாதிரியான ஒரு குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருக்கும் என்கிற செய்தியை சொல்லி தொடர்ச்சியான ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவு தரும் வகையிலே இது மாதிரியான போராட்டங்கள் நாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுடைய ஒருதலைபட்சமான ஒரு சார்பு போக்கை நாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெல்லட்டும் தம்பி ஆகாஷனுடைய நீதி, அவனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கட்டும் என்கிற செய்தியை சொல்லி விடைபெறுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாஷிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. எங்கள் தம்பி ஆகாஷிற்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு. கைது செய், கைது செய். கொலைகார காவலர்களை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். கொலைகார காவலர்களை கைது செய், கைது செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். பொய் வழக்கை ரத்து செய்.